வணக்கம் மக்களே, மீடியா கார்னின் அன்எக்ஸ்ப்ளோர்ட் ரோட்ஸ்க்கு உங்கள் எல்லாத்தையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சினோட நமக்கு முக்கியமாக ஞாபகம் வர விஷயம் வந்து இளநீர். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஆலியார் டேம். ஆமாங்க, இப்போ நம்ம இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆலியார் டேம். கப்புள்ஸோட பேரடைஸ் அப்படின்னு சொல்கிற இடம் தான் இந்த ஆலியார் டேம். பட் நம்ம இன்றைக்கி இங்கே வரல, நம்ம இதுக்கு மேலே இருக்க வால்பாறையை தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி. போன வாரம் அதே இந்த வாரம் நம்ம கூட நிறைய பேர் இணைஞ்சிருக்காங்க. இப்போ சரியாக 7 மணி ஆகுது. இந்த 7 மணிக்கு நாங்கள் இங்கே நிற்கிறோம். நாங்கள் இன்னும் 2 பேர் வந்து எங்களோட ஜாயின் பண்ணணும். வால்பாறை அட்டைக்கட்டி செக் போஸ்ட் தாண்டி மேலே வந்துவிட்டோம். வால்பாறை வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு நான் முக்கியமாக சொல்ல நினைக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் தயவு செஞ்சு உங்கள் பிளானை வந்து வீக் டேஸில் போடுங்க, வீக்கெண்டில் போடாதீங்க. வீக்கெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது நாட் அலௌடு. இங்கே வால்பாறையில் வந்து மேலே வந்து நாட் அலௌடு. நாங்களே கையில் காலில் விழுந்து எப்படியோ மேலே வந்துவிட்டோம். நாங்கள் தயவு செஞ்சு நீங்கள் வால்பாறை வரணும்னு நினச்சிங்கன்னா வீக் டேஸில் வாங்க, வீக்கெண்டில் யாரும் வராங்க. அது இந்த டைமும் நம்ம கூட ஒரு 5 பேர்கிட்ட நம்ம கூட ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ அவங்கள தான் இன்ட்ரோ பண்ணுறோம். இவர் வந்து பார்த்திங்கன்னா சுதர்சன், இவர் மாஹி, இவர் ஏத்தன், இவர் வந்து கதிர். இவங்க கதிரும் ஏத்தன் நமக்கு லாஸ்ட் வீடியோவில் வந்திருந்தாங்க. சுதர்சன், மாஹி இப்போ நம்ம கூட புதுசாக ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதோட சேர்ந்து இன்னொரு ஜீவன் வந்து இங்கே உட்காந்துருக்காரு. இந்த ஜீவனும் வந்து நம்மளும் ஜாயின் பண்ணியிருக்காரு. இப்போது நாம் இருக்கிற இடம் சொல்லி பார்த்தீங்கன்னா வால்பாறையில் என்ட்ரன்ஸு அட்டைக்கட்டியை தாண்டி வர செக் போஸ்ட்டை தாண்டி நமக்கு வர ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் இதுதான். வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னு தான் இந்த பேரையாக சொல்கிறாங்க. எதுக்காக வாட்டர் ஃபால்ஸ்னால் ஆக்சுவலி வந்து ஃபாரினர்ஸ் வந்து இங்கே டீ எஸ்டேட் க்ரியேட் பண்ணும்போது இந்த இடத்துல ஃபால்ஸ் இருக்கிறத வந்து ஒரு லேண்ட்மார்க்காக நோட் பண்ணாங்க. ஸோ அது வாட்டர் ஃபால்னு சொல்லிட்டு நேமாகவே ஆயிடுச்சு. ஸோ இந்த எஸ்டேட் பேருமே இப்போ வந்து வாட்டர் ஃபால்ஸ் தான் வச்சுருக்காங்க. இந்த டீ கடை பேர் கூட வாட்டர் ஃபால்ஸ் தான். அடுத்தடுத்து நிறைய இடத்துக்கு போக போகிறோம். எங்களோட இணைஞ்சிருங்க. ஸ்டே டியூன். ஒரு வரவேற்கிற இடம் இது. இப்போல்லாம் உள்ளக்கிற டீ அந்த இலையில கட் பண்ணி விட்டுருக்காங்க. இல்லைன்னா இந்த இடம் ஃபுல்லாக பயங்கர க்ரீனிஷாக வேறு லெவலாக இருக்கும், ஒரு ஃபீல் இருக்கும். ப்ளஸ் மோஸ்ட்லி ட்ரோன் வீடியோஸ்லாம் இங்கே தான் எடுக்க முடியும். அந்தளவுக்கு ஒரு செம்மையான இடம் இது. இப்போ நாம் நிற்கிற ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா கவர்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாவில் நிற்கிறோம். இந்த ஏரியாவோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியாவில் வந்து எப்போவுமே சில்னஸ் இருக்குமா, எப்போயுமே சில்லுண்டே இருக்க ஒரு ஏரியா அது. அந்த இதான் வந்து இந்த ஏரியாவோட ஸ்பெஷலாக. இந்த ஏரியாவோட பேர் வந்து கவர்கல். நீங்கள் சப்போஸ் நீங்கள் இந்த வால்பாறை வந்தீங்கன்னா இந்த ஏரியாவில் வந்து கொஞ்சம் நேரம் நின்று இந்த வியூ பாயிண்ட் எல்லாம் ரசிச்சுட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே இருந்து நீங்கள் கிளம்பலாம். நாங்களும் அடுத்தடுத்து நிறைய இடத்துக்கு போகிறோம். இங்கேருந்து பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் நல்ல எப்படி உங்களுக்கு கவராக இருக்கும். கம்ப்ளீட் வியூ கிடைக்கும். வால்பாறையோட ஒரு கம்ப்ளீட் வியூ.
வால்பாறைக்குன்னா நம்ம ஒரு 10 கிலோமீட்டர் முன்னாடி நிற்கிறோம். அப்போ இருந்ததுக்கு இப்போ இருக்கிறதுக்கு கிளைமேட்டு டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுச்சு. பயங்கர சில்லுன்னு இருக்குது. செம்ம ஒரு கிளைமேட்டு. வீடியோவில் பார்க்குறவங்களுக்கு அது தெரியுமா என்னன்னு தெரியல. இப்போது செம்மையாக ஒரு கிளைமேட் நாங்கள் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கோம். நாங்கள் வால்பாறை ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஓவராலாக டீ எஸ்டேட் தான் நிறைய இருக்கும். இந்த டீ எஸ்டேட்டுக்கு முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா கார்வர் மார்ஷ். இவர் வந்து ஒரு 2 டைம் வந்து ஃபெயிலியர் ஆனார். ஃபஸ்ட்டு காஃபி ட்ரை பண்ணி, அதுக்கப்புறம் மறுபடியும் டீயும் ட்ரை பண்ணார். அப்போயும் விளையலை. அதுக்கப்புறம் மறுபடியும் ட்ரை பண்ணப்போ தான் ஒர்க் அவுட் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் இவ்வளோ எஸ்டேட்டு, இவ்வளோ டீ எஸ்டேட் எல்லாமே க்ரியேட் ஆனது. இவர் தான் கார்வர் மார்ஷ். ரொம்ப பொறுமையாக தான் போயிட்டுருக்கோம். கிளைமேட் என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். நாங்கள் இங்கே வால்பாறைக்கு டவுனுக்கு நாங்கள் 10 கிலோமீட்டர் முன்னாடி தான் இருக்கோம். மணி 12 ஆச்சு. இருந்தாலும் பரவாயில்ல. இந்த கிளைமேட்டை என்ஜாய் பண்ணுறதுக்காகவே நாங்கள் ரொம்ப மெதுவாக தான் போயிட்டுருக்கோம். ஒவ்வொரு இடத்துல நின்று பார்த்துட்டு நல்லாயிருக்கு. வால்பாறையில் பெருசாக சுற்றி பார்க்குறதுக்கு எல்லாத்தையும் வால்பாறைக்கு கண்டிப்பாக போயிட்டு வரணும். அந்த மாதிரியான ஒரு இடம் தான் வால்பாறை. கிளைமேட்டுக்காக போகலாம், இங்கே இருக்க வியூ பாயிண்ட்ஸ்க்காக போகலாம். வால்பாறைக்காக நீங்கள் வால்பாறைக்கு வரலாம். வால்பாறைக்கு ஒரு 5 கிலோமீட்டர் முன்னாடி இருக்க ஒரு இடத்துல தான் நம்ம நின்றுட்டுருக்கோம். ஒரு சின்ன நீரோட மாதிரி போயிட்டுருக்கு. எல்லாம் ரெஃப்ரெஷ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரெஃப்ரெஷ் ஆக போயிருக்காங்க. நல்லாயிருக்கு. நேரம் பாருங்கள், ஒரு ஃபாரஸ்ட் ப்ளூஸில் இருக்குது. பயங்கரமாக இருக்குது. சுற்றி பறவைங்க சவுண்டாக இருக்கட்டும், நிறைய பறவை சவுண்டாக இருக்கட்டும், நல்லாயிருக்கு. கேட்க நல்லாயிருக்கு. வால்பாறை டவுனுக்குள்ளே வந்தாச்சு. டவுனுக்குள்ளே தான் இருக்கும். டவுனில் மேக்ஸிமம் எதுவும் இருக்காது. நம்ம ஊட்டி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சின்ன டவுன் தான் அது. வால்பாறை டவுன் தான் அது. இங்கே தான் நமக்கு எல்லா ஏடிஎம்எஸ், அடுத்தது பெட்ரோல் போடுறதா இருக்கட்டும், மற்ற நம்ம ஸ்டேயிங்க்கு எல்லாமே வந்து பார்த்தோன்னா இங்கே நிறைய வசதிகள் இருக்குது நமக்கு. இதுதான் பார்த்தீங்கன்னா வால்பாறை பஸ் ஸ்டாண்டு. இங்கே தான் வந்து நமக்கு எனக்குள்ளே சுற்றி எங்கே போனாலும் இந்த இடத்துக்கு வந்தால் நீங்கள் பஸ் ஏறி மாறணும். பஸ் எதுவும் பெருசாக காணாமல் பஸ் ஸ்டாண்டில். வந்து பார்த்தீங்கன்னா தேயிலை தோட்டம் தான். அதுக்கு நடுவில் தான் இப்போ நாங்கள் பைக் ஓட்டிகிட்டு இருக்கோம். நல்லமுடி பூஞ்சோலை அப்படின்ற ஒரு இடத்துக்கு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். ஆனைமுடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா சொன்னாங்க. அந்த இடத்துல ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா தானா. போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அங்கே போயிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களை விடுறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பார்க்கல எப்படி இருக்குன்ற பார்க்கல. இப்போ அங்கே போயிட்டுருக்கோம். அங்கே போகிற வழியில் பாருங்கள், அட்டகாசமாக இருக்குது. 2 பக்கமும் தேயிலை தோட்டம். நடுவில் நாங்கள் பைக் ஓட்டிகிட்டு இருக்கோம். பாருங்கள்.
இப்போ நம்ம நல்லமுடி வியூ பாயிண்டில் இருக்கோம். நல்லமுடி வியூ பாயிண்ட்ன்றது வந்து இங்கே ஒரு இந்த எண்டில் போயிட்டு நமக்கு ஒரு வியூ பாயிண்ட் இருக்கும். ஆனைமுடி புலிகள் காப்பகத்தில் அதில் இருக்கிற நல்லமுடியோட ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. அங்கே தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். பட் என்னடா இப்போது இந்த கொரோனா காரணமாக வந்து பார்த்தோன்னா இங்கே இந்த இடத்த வந்து லாக் பண்ணியிருக்காங்க, யாருக்கும் உள்ள அலோடு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே மட்டும் இல்லை, இது மாதிரியான நிறைய இடங்கள் வந்து பார்த்தோன்னா வால்பாறையில் வந்து லாக்கில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் உள்ளே வந்தாலும் நீங்கள் உங்களுக்கு ஒரு ரைடுக்காக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமே தவிர இங்கே நிறைய இடங்களை பார்க்க முடியாது. அது போக இங்கே ஒரு சில இடங்களை தவிர மற்ற எல்லாமே லாக்கில் தான் இருக்குது. அந்த ஒரு சில இடங்கள்லாம் இப்போ எங்களால் என்னென்ன இடத்துக்கு போக முடியுதோ அந்த இடத்துல உங்களை நாங்கள் காட்டுறோம். நாங்கள் போனோம் இப்போ 2 இடம் 3 இடம் போயிருக்கோம். நாங்கள் 3 இடமுமே லாக்கில் தான் இருக்குது. உள்ள அலோடு கிடையாது. சின்ன கல்லாறு அந்த அருவியும் வந்து லாக்கில் தான் இருக்குது. இப்போது வந்து நல்லமுடி பூஞ்சோலை இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா லாக்கில் தான் இருக்குது. இந்த மாதிரியான இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து பூட்டி தான் வச்சுருக்காங்க. ஸோ எல்லாம் சரியாக அது இன்னும் சில காலம் ஆகலாம். ஸ்டேட்டும் நாங்கள் அடுத்து என்னென்ன இடம் இருக்குன்றதை நாங்கள் ஹலோ மக்களே, இப்போ நம்ம அடுத்த இடத்துக்கு வந்திருக்கோம். அடுத்த இடம் எங்கன்னு சொல்லி கேட்குறீங்களா? அதுதான் இங்கே கூழாங்கல் ரிவர். இப்போ இங்கே வர்றதுக்கு வந்து நமக்கு என்னென்ன பர்மிஷன் இருக்குது, மக்கள் அங்கே வர்றாங்க, டூரிஸ்டர்ஸ்லாம் இங்கே வந்து அலோவ் பண்ணுறாங்க இந்த இடத்துக்கு வர்றதுக்கு. நம்ம மேலே எங்கே பாருங்க, மேலே அங்கே இருக்க ரோடு இருந்து நாங்கள் போயிட்டு என்ன பண்ணுறோம்னா கீழே இறங்கி அந்த ரிவருக்குள்ள வந்து குளிச்சுட்டு இருக்கோம். தண்ணி நல்லா பளிச்சுன்னு இருக்குப்பா. நீ உங்களுக்கு பக்கத்தில் போய் நான் காட்டுறேன். இங்கேருந்து பார்க்கும்போது நல்லா பளிச்சுன்னு தெரியுது. உங்களுக்கு பக்கத்தில் போய் காட்டுறோம். இப்போ நாங்கள் அந்த எஸ்டேட்டுக்குள்ளே நடந்துகிட்ருக்கோம். நாங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப வலிக்கி விடுது, பார்த்து தான் நடக்கணும். இதில் அட்டைப்பூச்சிலாம் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஷூ போட்டு நடந்து வந்தால் பெட்டர். ஆனால் ஷூவில் இன்னொரு மைனஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஷூக்குள்ளே நம்ம சாக்ஸ் போட்டிருந்தீங்கன்னா சாக்ஸுக்குள்ளே இருக்கிறது நமக்கு தெரியாது, காலில் ஒட்டி இருக்கிறது நமக்கு தெரியாது. ஸோ சப்போஸ் சாக்ஸில் இருந்துச்சு, சாக்ஸ் இருந்துச்சுன்னா நமக்கு அது தெரியாது, ஒரு காலில் கூட நமக்கு தெரிஞ்சிடும். வந்தாச்சு. இந்த ஃபோட்டோகிராஃபர் பயங்கரமாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காரு. இப்போ எங்கே இருக்குது நம்ம பாதை நம்ம மாறி வந்துடுமா? இந்த இருக்குது பாதை. கீழே போகணும், அதில் வலிக்குது ரொம்ப பார்த்து சுற்றுவாங்க. அப்படியே போயிடலாம். அப்படியே கீழே இறங்குறோம், சுற்றி இறங்குறோம். நல்லா இருக்கு, அதான் நல்லா இருக்குது. பார்த்து கூட போகுது. நாங்கள் தண்ணிக்குள்ளே போகிறோம். உங்களோட தண்ணி இருக்குன்னு நினைக்கிறேன். இன்பமாக இருக்குது ஐயா. குளிர்யா போச்சு. வீடியோவில் வர போகிறோம். அப்படியே பேர் பாடியா ஒரு பேர் பாடியா பரவாயில்லையா? களத்தில் இறங்க போகிறோம். கிட்டத்தட்ட இறங்கியாச்சு. தண்ணி பயங்கர சில்லுன்னு இருக்கு. தண்ணி ரொம்ப ஃபோர்ஸாக வேறு ஓடிட்டு இருக்கு. தண்ணி இப்போ பயங்கர ஃபோர்ஸாக வந்துட்டு இருக்கு. வந்ததே கூட இப்போ ரொம்ப கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ஃபோர்ஸாக தான் வருது. மேலே எதுவும் மழை பெஞ்சிட்டு இருக்கு உங்களுக்கு.
கருமலையில் இருக்க பாலாஜி டெம்பிளுக்கு போயிட்டு தான் இருக்கோம். பட் அதுக்கு முன்னாடி போகிற வழியில் நமக்கு இந்த மாதிரியான இடங்கள்லாம் இருக்குது. நமக்கு பாருங்கள், மேலே சர்ச்சோட வியூ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நான். பக்கத்தில் பாருங்கள், ரிவர் எப்படி ஓடிட்டுன்னு பாருங்கள். செம்ம ஒரு வியூவாக இருக்குது. இன்றைக்கி நாங்கள் நினச்ச மாதிரி இன்றைக்கி நல்ல வேலை மழை பெய்யலை. இன்றைக்கி நாங்கள் மழை பெய்யுன்னு நினச்சிட்டு வந்தோம் நம்ம இன்றைக்கி. பட் மழை பெய்யலை, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்டா மழை பெஞ்சுதான் நம்ம நிறைய இடத்த பார்த்துருக்கவும் முடியாது, நம்ம நிறைய இடத்த காட்டியிருக்கவும் முடியாது இல்லை. அதனால் இன்றைக்கி மழை இன்னும் இப்போ வரையும் மழை பெய்யாமல் எங்களை நல்லபடியாக காப்பாற்றிட்டுருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மிஸ்டாகவும் இல்லாமல் நமக்கு ரொம்ப வெயில் அடிக்காமல் ஒரு மிதமான ஒரு மிக்ஸ்டான ஒரு கிளைமேட்டில் தான் இன்றைக்கி நம்மளை வந்து இந்த வால்பாறை நம்மளை வந்து வரவேற்றிருக்கு. செம்ம கிளைமேட் இன்றைக்கி. உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க இந்த கிளைமேட்டை. வால்பாறையில் சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய இடங்கள் இல்லாட்டியும் இந்த கிளைமேட்டை என்ஜாய் பண்ணுறதுக்காகவும் இந்த மாதிரியான இடங்களில் சின்ன சின்ன இடங்களில் வந்து பார்க்குறதுக்காகவும் அருவிகளில் குளிக்கிறதுக்காகவும் நீங்கள் வரலாம். நிறைய சுற்றுலாத்தலங்கள் இன்றைக்கி மூடி இருக்குது. இந்த கொரோனா காரணமாக வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து மூடி இருக்காங்க. இருந்தாலும் எல்லாமே சரியானதுக்கப்புறம் நீங்கள் இங்கே வரலாம், நல்லா என்ஜாய் பண்ணலாம். செம்ம ஒரு பிளேஸு. இந்த பாருங்கள், உங்களுக்கு அந்த வியூ தெரியும் பாருங்கள். பாருங்கள் என்ன ஒரு கான்ட்ராஸ்டான இடம் பாருங்கள். வெயிலும் மேகமும் மழையும் மாறி மாறி வந்து போயிட்டுருக்கு. ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நமக்கு கிளைமேட்டுக்கு மாறிக்கிட்டே இருக்குது. வெயில் வருது, டக்குன்னு நமக்கு மேகம் க்ளவுடி ஆயிடுது, வெயில் வருது, டக்குன்னு க்ளவுடி ஆயிடுது. இந்த மாதிரியான ஒரு இடத்துல தான் இப்போ நம்ம இருந்துகிட்ருக்கோம். நம்ம செம்மையாக இருக்குது பாருங்கள். இப்போ தண்ணி ஓடுது, எப்படி தண்ணி ஓடுது, பக்கத்தில் எப்படி ஓடுது, நமக்கு தண்ணி பக்கத்தில் போய் நாங்கள் காட்டுறோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். அவர்கிட்ட வேறு லெவலில் இருக்குது. எங்களோட சேர்ந்து நிறையா பயணிச்சிருப்பீங்க. நாங்கள் பார்த்த இடம், நாங்கள் தெரிஞ்சுக்கிட்ட இடம், நாங்கள் கேள்விப்பட்ட இடம் எல்லாத்தையும் உங்களோட நாங்கள் பகிர்ந்துக்கிட்டோம். இது இப்போது வால்பாறை வர்றதுக்கு உங்களுக்கு நல்ல டைம் தான், நல்ல கிளைமேட் இருக்குது. ஆக்சுவலாக ஒரு வாரமாக நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்திருக்கு. இன்றைக்கி தான் எங்களுக்கு மழை இல்லை. எங்கள் லக்கு என்னன்றதுல இன்றைக்கி மழை இல்லை. செம்ம ஒரு இன்றைக்கி எல்லா ஏரியாவும் நாங்கள் சுற்றி பார்த்துட்டோம். கொரோனா காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய இடங்கள் வந்து பூட்டப்பட்டிருக்கு. நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணலை. டூரிஸ்டர்ஸ் நிறையா வர்றதுனால நீங்கள் நிறைய இடங்கள் ஓப்பன் பண்ணலை. மற்றபடி உங்களுக்கு ஒரு ரைடு போகிறதா இருக்கட்டும், மற்றபடி உங்களுக்கு ஒரு கிளைமேட்டை என்ஜாய் பண்ணுறதா இருக்கட்டும், அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வால்பாறை ஒரு பெஸ்ட்டு பிளேஸ். முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, வீக்கெண்டில் வராதிங்க. வீக்கெண்டில் வந்து மேலே அலோடு கிடையாது. ஸ்ட்ரிக்டாக வந்து என்ன பண்ணுறாங்க, எல்லா காரையும் திருப்பி அனுப்பி விட்றாங்க. முக்கியமான காரணங்கள் இல்லை, யாராவது அவங்க முன்னாடியே ரூம் புக் பண்ணியிருந்தாலோ அந்த மாதிரி ப்ரூஃப் வச்சுருந்தா மட்டும்தான் அவங்கள மேலே அலோவ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து வீக் டேஸில் வரதான் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு இதாக போயிடும். தொடர்ந்து இது போன்று மேலும் பல வீடியோக்களை பார்ப்பதற்கு மீடியா காரன் சேனலை வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. அடுத்தடுத்த வீடியோக்களில் இன்னும் பெஸ்ட்டாக உங்களுக்கான வீடியோ தர பார்க்குறோம்.